शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवरीपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। तस्मिन् गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. பூர்வாச்சாரியர்கள் வார்த்தை 213. அப்பன் ஆழ்வானுடைய அந்திம தசையிலே ஸ்ரீபாதத்திலே சேவிக்கப் பெற்றிலேன். எனக்கு ஹித்தாம்சம் அருளி செய்ய வேணும் என்று பட்டர்க்கு விண்ணப்பம் செய்ய, ஊரையும் சுவாஸ்தியத்தையும் விட்டு மேற்கு நோக்கி ஓடிவிட்ட போதே ஹிதாம்சம் அற்றது சொல்ல வேணுமோ என்று செய்தார். புதிர் மாதிரி இருக்கு, அறிய வேண்டும். திருவரங்கத்துக்கு கிழக்கே ஓர் ஊரில் செல்வத்துடன் சௌகரியமாக வாழ்ந்து வந்த அப்பன் என்பவர் ஆழ்வானை ஆஸ்திக்க வேணும் என்று திருவரங்கத்துக்கு வந்தவளவில் ஆழ்வானுக்கு அந்திம தசையாய் இருக்கா. ஆழ்வான் ஆஸ்திரியிடம் வந்தார். அவருக்கு அந்திம தசை. பட்டரை பார்த்து, அவர் குமாரரை பார்த்து, ஆழ்வானிடம் ஆஸ்திக்க முடியவில்லை, என்னுடைய ஹிதத்துக்கு உறுப்பான வார்த்தையை தேவரீர் அருளி செய்ய வேணும் என்று கேட்டார். அதற்கு பட்டர் இருந்த ஊரையும் சௌகரியமாயிருந்த இருப்பையும் விட்டு ஆழ்வானை ஆஸ்திக்க வேணும் என்றும் எண்ணத்துடன் திருவரங்கத்தை நோக்கி மேற்கே ஓரடி இட்ட போதே, உம்முடைய ஹிதத்துக்காக செய்ய வேண்டியதை நீர் செய்து விட்டீர். இனி நான் ஹிதத்துக்காக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னுட்டார். நீர் இங்க ஆஸ்திரேலியா வந்தீர்கள் இல்லையோ, நான் என்ன சொல்றது உனக்கு அப்படின்னுட்டார் என்று செய்தார். இதிலிருந்து ஒரு சதாச்சாரியனை ஆஸ்திரிக்க வேணும் என்னும் எண்ணம் ஏற்பட்டுவுடனே ஹிதத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தாய்விட்டது. மற்ற செயல்கள் எல்லாம் காலக்ஷேபத்துக்கு உறுப்பானதே. அப்படி என்ன, மனசு நினைச்சு இருக்கிற ஊரையும் விட்டுட்டு இங்க எந்தக்கு வந்தாயினே நினைச்சுன்று அதை போறோம், அதுவே ஹிதம் அப்படின்ட்டு. இங்க வர வேண்டியதே இருக்குல்ல அப்படின்னா, காலக்ஷேபத்துக்கு ஹிதத்துக்கு செய்ய வேண்டியது மற்ற செயல்கள் எல்லாம் காலக்ஷேபத்துக்கு உறுப்பானதே என்று தெரித்து அப்படின்ற பக்தர் அனுபவிச்சுட்டார். அவரை நீர் போகும்பாரு எல்லாம் உனக்கு ஹிதமாக போகும்போது. அடுத்தது முதலியாண்டான் ஸ்வானு விற்பி பிரசன்னாச்சாரியராலே மோக்ஷம், ஸ்வ அனுவருத்தி பிரசன்னாச்சாரியராலே மோக்ஷம் என்ன கூறுத்தாழ்வான், கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியராலே மோக்ஷம் என்ன. ஆண்டான் குத்தவின்னி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூதராய் என்று பெரியாழ்வார் அருளிச்செய்கிறாரே, ஸ்வ அனுவருத்தி பிரசன்னாச்சாரியராலே ஆக வேணும் என்ன. ஆழ்வான் அங்கிருந்து பயனந்தாகிலம் பாங்கல்லராகிலம் செயல் நன்றாகத் திருத்திப் பணிகொள்வான், குயில் நின்றார் பணில் சூழ் குருகூர் நம்பி என்று ஸ்ரீ மதுரை கவி ஆழ்வார் அருளிச்செய்கிறாரே, அவருடைய அடிப்பாட்டிலே நடக்கிற நமக்கு எல்லாருக்கும் சுவானு அனுவர்த்தி கூடாமையாலே கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியராலே மோட்சம் ஆக வேணும் என்று அருளிச் செய்தார். ஆண்டானம் அப்படியாம் என்று மிகவும் பிரீதரானார். என்ன சொல்வது இதுல? 2 பேர் ஆச்சாரியாள். சிஷ்யர்களுடைய சுஷ்ரூஷை முதலானவத்தை கண்டு
அருள் புரியும் திருக்கோஷ்டியூர் நம்பி போல்வான் ஆச்சாரியர்கள் 60 பிரசன்னாச்சாரியர்கள். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் என்று பேசு வரம்பெருத்த உபதேசத்தமாக என்கிறபடியே நிருகேதுக கிருபையாலே ஆசையுடைய சிஷ்யர்களுக்கு அருள் புரியும் எம்பெருமானார் போல்வார் ஆச்சாரியர்கள். கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியர்கள். அவர் என்ன சொல்றார்? 60 பிரசன்னாச்சாரியராலே மோட்சம் முதலியாண்டான் சொல்றார். ஆழ்வான் என்ன சொல்றார்? கிருபாமாத்த பிரசன்னாச்சாரிய அனுசந்தானத்தால் மோட்சம் அப்படின்னார். அதுக்கு இவர் ஒரு பாசனம் சொல்றார், அவர் ஒரு பாசனம் சொல்றார். இவர் சொல்ற பாசனம் பெரியாழ்வார் திருவடி 4:4-2. குருக்களுக்கு அனுகூலராய் அப்படின்னு குருக்கு சுஷ்ரூஷ பண்ணித்தான் அவன் மோட்சம் பெற வேண்டும் அப்படின்னா ஆழ்வான் அங்க நின்று பயனன்னாகிலும் பாங்கல்தராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் துயில் நின்னார் வழில் சூழ் குருகூர் நம்பி என்று ஸ்ரீ மதுரை ஆழ்வார் அருளி செய்கிறாரே. அவருடைய அடிப்பாட்டிலே நடக்கிற நமக்கு எல்லாருக்கும் சுவானுபத்தி கூடாமையாலே கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியராலே மோட்சமாக வேண்டும் என்று சொன்னார். அவர் மிகவும் பிரீத்தரானார். ஆழ்வான் ஆண்டானை திருத்தி பணிகொண்டார். திரும்ப இவரு நம்ம மதுரை ஆழ்வார் பாசுரத்து சொல்லி அடுத்தது 214 வார்த்தை. ஈஸ்வரன் மோட்சப்பிரதன் என்றிருந்த போது ஆச்சாரியனை தஞ்சம் வென்றிருப்பான். ஆச்சாரியன் மோட்சப்பிரதன் என்றிருந்த போது ஆச்சாரிய வைபவம் சொன்னவனை தஞ்சமென்றிருப்பான். 2. இதுக்கு என்ன வியாக்கியானம்? எம்பெருமான் மோட்சமளிப்பவன் என்று ஒருவன் அறியும் போது சுவாதந்திரியத்தாலே அவன் தன்னை உதிரிவிடக் கூடியவனாகியாலே அவனை தஞ்சமாக நினையாமல் அந்த ஈஸ்வரனை தன் அங்கீகரிப்பித்த ஆச்சாரியனையே தஞ்சமாய் இருக்க வேண்டும். பொன்னுலகாளீரோ புவனமிரதாளீரோ என்னும் திருவாயுமொழியிலே சொன்ன ரீதியில் உபய வீதியும் தானிட்ட வடக்காஞ்சிருக்கும் ஓர் ஆச்சாரியனை மோட்சம் அளிப்பனாக நினைத்திருக்கும் போது அவனை காட்டிலும் அவனுடைய வைபவத்தை சொல்லி அவனை காட்டிக் கொடுத்தவன் மிகுந்த உபகாரகனாகியாரே. அப்படி காட்டிக் கொடுத்த ஸ்ரீ வைஷ்ணவோத்தமனை தஞ்சம் வென்றிருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன். ஈஸ்வரன் மோட்சப்பிரதன் என்றிருந்த போது ஆச்சாரியனை தஞ்சமென்றிருப்பான் என்ன வழிகாட்டுறன் ஆச்சாரியன் தான். ஈஸ்வரனால் மோட்சம் வந்து ஆச்சாரியனை பற்ற வேண்டும். முதல் பார்ட்டு. 2வது, ஆச்சாரியன் மோட்சப்பிரதன் என்றிருந்த போது ஆச்சாரிய வைபவம் சொன்னவனை என்ன வைஷ்ணவர் பாகவதாள் தஞ்சம் என்றிருப்பான். பெருமாள் மோட்சப்பிரதன் ஆச்சாரியனை, ஆச்சாரியன் மோட்சப்பிரதன் நினைத்த பாகவதாளனை அப்படின்றது. அடுத்தது, பிள்ளை பின்பெருகிய பெருமாள் ஜீயர் மடத்திலே ஒரு நாள் எழுந்தடி இருக்கார். பிள்ளை என்ன இங்க நம்பிள்ளை, என் நம்பிள்ளை சிஷ்யர் இந்த புக்கு எழுதினவர் பின்பெருகிய பெருமாள் ஜீயர். அவரே பிள்ளை பின்பெருகிய பெருமாள் ஜீயர் மடத்திலே ஒரு நாள் எழுந்தடி இருக்கா. எல்லாருக்கும் ஆழ்வாருடைய அவஸ்தை உண்டாய் பெறவேண்டியிரான் என்றது. ஸ்தன்யபானாதிகளோட இருக்கிற நாங்கள் செய்வதன் என்று விண்ணப்பம் செய்ய. அப்படின்னு என்ன? ஆழ்வாருடைய அவஸ்தை பரபக்தி பரஜான பரமபக்திகளை உடையராய் எம்பெருமானையே தாரக போஷக போக்கியங்களாக கொண்டிருக்கும் நிலை. ஆழ்வார்களுக்கு தாரக போஷக பாக்கியங்கள்
பரபக்த விஞ்ஞான பரமபக்தியுக்தரான ஆழ்வார்களுக்கு நாங்கள் ஸ்திரீ அன்னம் பானம் முதலானவற்றை தாரகபூஷக போக்கியங்களாக கொண்டிருக்கும் நாங்கள் பிரபந்தனுக்கு இந்த ஜென்மத்தில் முடிவிற்கும் அச்சிதாதிகதியாலே சென்று எம்பெருமானை அடைவதற்கும் இடையிலுள்ள காலத்திலே ஆழ்வாருடைய முற்கூறிய நிலைகள் பிறக்கும் என்று கருத்து. இரண்டாவது பாகம் படிக்கிறேன். என்ன சொல்றார்? ஸ்திரீ அன்னபானாதிகளோட இருக்கிற நாங்கள் செய்வதன் என்று விண்ணப்பம் செய்யார். ஆழ்வாருக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்லையே, என்ன பண்றது அப்படின்னா, இங்கு அந்த அவஸ்தை பிரிந்ததில்லை ஆகிலும் சதாச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே ஸ்தூல சரீர விமோச்சனத்திற்கும் கைங்கரிய பிராப்திக்கும் நடுவே, ஸ்தூல தேகம் போயிடுறது மரணமானால், அங்கேருந்து கைங்கரிய பிராப்திக்கு நடுவே மேல போய் சேர்ற மட்டம் அவ்வவஸ்தையை பிறப்பித்து எம்பெருமான் காரியம் செய்யும் என்று நம்பிள்ளை அருளி செய்தர் என்று நடுவில் திருவிருப்பிள்ளை பட்டர் அருளி செய்தார். ஸ்தூல தேக நிவர்த்தியான பிறகு சூக்ம தேகம் சச்சிதார் மார்க்கத்தால் மேல போகிறது. அங்க அந்த பீரியட்ல எம்பெருமானே ஸ்தூல ஸ்ரீ விமோச்சனானந்தரம் கைங்கரிய பிராப்திக்கு நடுவே அவ்வவஸ்தையை பிறப்பித்து, இது பரபக்தி விஞ்ஞான பரபக்தி அவஸ்தைகளை பிறப்பித்து எம்பெருமான் காரியம் செய்யும். எம்பெருமானே இந்த காரியத்தை பண்ணுகிறான், நீர் கவலைப்பட வேண்டாம், நீர் ஸ்திரீ அன்னபானார்களோடு இருக்கிறீர் கவலைப்பட வேண்டாம், இந்த வேலை எம்பெருமானது. எப்போ சூக்ஷ்ம தேகம் வந்தவுடனே அங்க போய் சேரு மட்டும் விரிஜையை தாண்டி அங்க போய் சேரு மட்டும் அவன் பண்றான், அவனுடைய பொறுப்பு அப்படின்ற எம்பெருமான். அடுத்தது 217 பாட்டு. சிஷ்யன் ஆச்சாரிய விஷயத்தில் அர்த்தமுகத்தாலே பிரதிபத்தி பண்ணுவிடுத்து அப்போது அங்குத்தைக்கும் அடியுண்டு இல்லை என்று நிரூபிக்க கடவனல்லன். தன் சரீரதாரணத்தோபாதியாகிலும் அங்குத்தைக்கு அம்முகங்களாலே பிரீத்தி பண்ணுகை ஸ்வரூபம் என்ற நம்பிள்ளை அருளி செய்தார். என்ன அப்படின்னா, ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிக்கும் போது தன்னால் இயன்ற தனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி. ஆறுயிரை பேணுபவன் ஒரு பாசுரம் வருதே அப்படின்னு. அப்படி சமர்ப்பிக்கும் போது ஆச்சாரியனிடம் செல்வம் உண்டா இல்லையா என்னும் ஆராய்ச்சியை செய்யக்கூடாது. தான் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு தனம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு தனமாவது ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்து ஆச்சாரியனை வகுப்பிக்க வேண்டும் என்று நம்பிள்ளையின் திருவுள்ளம். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். சிஷ்யன் ஆச்சாரிய விஷயத்தில் அர்த்தமுகத்தாலே பிரதிபத்தி பண்ணுபடுத்து. அர்த்தம் என்ன? பைசா எத்தனை கொடுறான் ஆச்சாரியனுக்கு கனெக்ட் பண்ணாதே. அப்போது அங்குத்தைக்கும் அடியுண்டு இல்லை என்று நிரூபிக்க கடவனல்லன். தன் எத்தனை சமர்ப்பிக்கணும் அவருக்கு அப்படின்னா, தன் சரீர தாரணத்தோபாதியாகிலும் அங்குத்தைக்கு அம்முகங்களாலே பிரீத்தி பண்டிகை ஸ்வரூபம் என்று நம்பிள்ளை அருளி செய்வ. அப்படின்னு என்ன? அவனண்டு எவ்வளவு வரைக்கும் பார்க்கிறதுன்னு, நீ உனக்கு படிக்கிறதுக்கு எத்தனை காசு போடணுமோ அத்தனை அவருக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு இசம், ஒரு இண்டிவிஜுவல் படிக்கணும்னு எத்தனை போகணும் அத்தனை நீ சமர்ப்பி என் நம்பிள்ளை வார்த்தை. 218 வார்த்தை. நஞ்சிய பட்டரை ஸ்ரீபாதன் தாங்குவதாக
தோளிலே தண்டை வைக்க புகா, உம்முடைய வேஷத்திற்கு விருத்தமாக செயலாகாறு காணும் என்று பட்டர்களை செய்ய, இங்குத்தை கைங்கரியத்துக்கு ஏகாந்தம் என்று வேஷ பரிகிரகம் பண்ணினேன். இதுதானே இதுக்கு விரோதியாயும் ஆகில் பழைய வெள்ளையே உடுத்துகிறேன் என்றார். நஞ்சியர் சன்னியாசி. சன்னியாசியா இருந்த பட்டரை நான் சுமக்கிறேன்னுட்டு அவர் பல்லக்கு உட்காண்டிருந்தப்போ தோல் கொடுத்தாராம். உம்முடைய வேஷத்துக்கு இது சரி போறது இல்லை அப்படின்னாராம். என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் வந்திருக்கிறது உங்களுடைய கைங்கரியத்துக்கு, இந்த சன்னியாசி வேஷம் இடைஞ்சலாச்சான வெள்ளை சாத்தின்னு விடுறேன் அப்படின்னாராம். இங்கே வியாக்கியானம் பண்றாரு. தண்டு பல்லக்கின் தண்டு, வாரை வேஷம் சந்நியாசி வேஷம், பழைய வெள்ளை கிரகஸ்தனுக்கு உரிய வெள்ளை வஸ்திரம். இவ்வார்த்தை 6000 குருபரம்பரை பக்கம் 347 வந்துள்ளது அப்படின்னார். அப்படின்னு என்ன, ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு இந்த சன்னியாசி வேஷம் இடைஞ்சலாச்சுன்னா நான் வெள்ளை ஷாத்தின் வந்துடுறேன் அப்படின்னாராம். ஆச்சாரிய வேஷத்துக்கு அத்தனை ஈடுபாடு இருக்கு. அடுத்தது 219 வார்த்தை. வைஷ்ணவனுக்கு கரணத்திரேத்தாலும் காலக்ஷேபம் ஏதெனில் காயா வாச்சா மனசா உள்ளம் ஒரே செயல். அது திருக்கரணபூர்வன் பேரு. ஒரு வைஷ்ணவனுக்கு கரணத்திரேத்தாலும் காலக்ஷேபம் ஏதெனில் ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், இவை மூன்றும் தன்னில் ஒக்குமோ என்னில் சுரூபத்தை விளர்ந்தவன் ஆச்சாரிய கைங்கரியமே பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் என்றிருக்கும். பிரபாவஜனானவன் பகவத் கைங்கரியமே பிரதானம் என்றிருக்கும். உபயத்திலும் உணர்வில்லாதவன் மூன்றையும் தத் சமம் என்றிருப்பான். புதிர மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, வைஷ்ணவனுக்கு கரணத்திரியத்தாலும், கரணத்திரியம் மனோவாக்காயம் மனம் மொழி மெய் என்னும் முக்கரணங்கள், காலக்ஷேபம் ஏதெனில் ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் ஒன்றோடொன்று சமமாகுமோ என்னில் பிரபாவஜனானவன் சர்வேஸ்வரனுடைய பெருமையை மாத்திரம் உணர்ந்தவன். அவன் என்ன பண்றான், ஸ்வரூபத்தை உணர்ந்தவன் ஆச்சாரிய கைங்கரியமே பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் என்றிருக்கும். பிரபாவஜனானவன் சர்வேஸ்வரனுடைய பெருமையை மாத்திரம் உணர்ந்தவன் பகவத் கைங்கரியமே பிரதானம் என்றிருக்கும். பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய கைங்கரியம் சிறந்தது என்றும். மூணாவது, உபாயத்திலும் உணர்வில்லாதான் மூன்றையும் தத் சமம் என்றிருப்பன். இப்போ இல்லாதவன் பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய கைங்கரியம் சிறந்ததென்றும், அவ்வாச்சாரிய கைங்கரியத்தை காட்டிலும் அவ்வாச்சாரியனுக்கு பாகவத கைங்கரியம் சிறந்தது என்றும் அறியாமல் மூன்றையும் ஒன்றோடொன்று சமமானது என்று நினைத்திருப்பன். ஆகையினாலே ஆச்சாரிய கைங்கரியம், பாகவத கைங்கரியம், அப்புறம் பகவத் கைங்கரியம் மூணுக்கும் தரம் தமம் சொல்லி எல்லாம் ஒன்னேன் இருக்கிறவன்
உபயத்திலும் உணர்வில்லாதவன் மூணும் ஒன்றே தெரிந்து நிற்பான், மூன்றையும் தற்சமம் வென்றிருப்பான். அடுத்தது 220ஆம் வார்த்தை. எல்லா ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயமும், எல்லா ஆழ்வார்கள் திருவுள்ளக் கருத்தும், எல்லா வேதங்களுடைய கதியும், எல்லா சாஸ்திரங்களுடைய நினைவும் நிரூபித்தவளவில் ஆச்சாரிய கைங்கரியமே பரம பிரயோஜனம் என்று நஞ்சியர் பிள்ளைக்கு அருளி செய்தார். இங்க பிள்ளை நம்பிள்ள, நஞ்சியர் நம்பிள்ள அருளி செய்தார் என்று வடக்கு திருவீரி பிள்ளை அருளி செய்தார். வடக்கு திருவீரி பிள்ளை நஞ்சியருடைய சிஷ்யர். அவருக்கு பிள்ளைக்கு நஞ்சியர் பிள்ளைக்கு அருளி செய்தார் என்று வடக்கு திருவீரி பிள்ளை அருளி செய்தார். இவ்வார்த்தையின் பொருள் மிக்க தெளிவார் உள்ளது. அதனால் பிள்ளைய நம்பிள்ளை தெரிஞ்சு போகுங்க அப்படின்னு இதுக்கு ஒன்றும் வியாக்கியானம் வேண்டியதில்லை. இன்னொரு சொல்றேன். எல்லா ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயமும், எல்லா ஆழ்வார்களில் திருவுள்ளக் கருத்தும், எல்லா வேதாந்தங்களுடைய கதியும், எல்லா சாஸ்திரங்களுடைய நினைவும் நிரூபித்தவளவில் ஆச்சாரிய கைங்கரியமே பரம பிரயோஜனம். இது நஞ்சியர் நம்பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை. வடக்கு திருவீரப்பில் விளக்கிறது. அடுத்தது 221ஆம் வார்த்தை. ஆச்சாரிய கைங்கரியம் தனக்கு பசி விளைந்து உண்ணுகை. பாகவத கைங்கரியம் தாய்க்கு சோரிடுகை. பகவத் கைங்கரியம் ஒப்போனுண்கையும் மூப்புக்கு சோரிடுகையும் என்று விடுக நம்பி அருளி செய்தார். இவர் யார்? விடுக நம்பி ஷாலக்கிராமத்தில் இருந்து சீர்திருத்தப்பட்டு எம்பெருமானாருக்கு மடவழி கைங்கரியம் என்றார். இதுக்கு வியாக்கியானம் சொல்றது, தனக்கு பரம போக்கியமாயிருப்பது என்று கருத்து. இது ஆச்சாரிய கைங்கரியம் தனக்கு பசி விளைந்துண்கை அப்படின்னு என்ன? தனக்கு பரம போக்கியமாயிருப்பது என்று கருத்து. விலக்கவண்ணாத கடமை என்று கருத்து. பசியான சாட்டணுமே இல்லையா? ஆகையினால விலக்கவண்ணாத கடமை இது பசிஞ்சு சாப்பிடுறது. இரண்டாவது பாகவத கைங்கரியம் தாய்க்கு சோரிடுகை. விலக்கவண்ணாத கடமை என்று கருத்து. இது தாய்க்கு சோரிடுகை. தனக்கு பரம போக்கியமாயிருப்பது ஆச்சாரிய கைங்கரியம். தாய்க்கு சோரிடுவது அது விலக்கவண்ணாத கடமை. பாகவத கைங்கரியம் தாய்க்கு சோறுமா போலே. ஒப்பூன் புண்கையும் பகவத் கைங்கரியம் ஒப்பூனுங்கையும் மூப்புக்கு சோறுகையும் என்றார். அப்படின்னு என்ன? ஒப்பூனுண்கை இருக்கும் சோத்தை பலரில் ஒருவனாக இருந்து உண்கை. வயதான ஏழை எளியவர்களுக்கு சோரிட்டு காப்பாற்றுவது போன்றது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அவனுக்கு திருப்தி செய்கிற சிப்தி செய்கை என்று கருத்து. பூர் ஃபீடிங் ஒன்று. இரண்டாவது இருக்கும் சோத்தை பலரில் ஒருவனாக இருந்து உண்ணுகை. பிரசாதம் கொடுக்கிற அது எல்லாரும் மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியது. இது பகவத் கைங்கரியம் என்பதற்கு என்ன சொல்றார்? ஒப்பூனுண்ணுகையும் மூப்புக்கு சுவரடுகையும் பகவத் கைங்கரியம். அவரும் அடுத்த வார்த்தை. ஆச்சான் பிள்ளை தேவியார் மடத்தில் பிள்ளையோட பிணங்கி வாருகோலே போய் கிட. வாருகோலன்னு வழக்கமார் தொடப்பம். வாருகோலே போய் கிட என்ன? மடத்தில் பிள்ளையும் வாழும் மடத்துக்கு ஒரு வார்கோலும் வேடுங்காணும். இவ்வார்கோல்
தலைக்கடையை விளக்கி திண்ணையிலே கிடக்கவோ, திருப்பள்ளியறையை விளக்கி உள்ளே கிடக்கவோ என்று விண்ணப்பம் செய்தார். வியாக்கியானம். மடத்தில் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையின் மடத்தை நிர்வகித்து வரும் சிஷ்யரத்தர். வாருக்கோல் விளக்குமாறு தலைக்கடையை விளக்கி திண்ணையில் கிடக்கவோ, பகிரங்க கைங்கரியம் செய்து வெளியில் திண்ணையிலே கிடக்கவோ, அந்தரங்க கைங்கரியம் செய்து மடத்தில் உள்ளே கிடக்கவோ அப்படின்னு அர்த்தம். அந்தரங்க கைங்கரியம் பண்ணா உள்ள வந்து படுக்கணும். அப்படி விளக்குறது பண்றது பகிரங்க கைங்கரியம் பண்ணிட்டுன்னா திண்ணையிலே கிடக்க வேண்டும். ரெண்டு விதமான கைங்கரியம் உண்டு. ஆகையினாலே அது சொல்ற ஆச்சான் பிள்ளை தேவியார் ஸ்ரீமதி வடக்கு திருவீர பிள்ளையோடைய பிணங்கி வாறுகோல் போய்கிடா என்ன மடத்தில் பிள்ளையும் வாழும் மடத்துக்கொரு வார்கோலும் வேணுகாணும். இவ்வார்கோல் தலைக்கடையை விளக்கி திண்ணையிலே கிடக்கவோ, திருப்பள்ளி அறையை விளக்கி உள்ளே கிடக்கவோ என்று விண்ணப்பம் செய்தார். ஆனா அந்தரங்க கைங்கரியம் பண்ணுமா, பகிரங்க கைங்கரியம் பண்ணுமா, நமக்கு உள்ள பர்மிஷன் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்லிட்டார், நாம உடனே போயிடக்கூடாது. அவரு எஸ் என்ன போக வேண்டியது அப்படின்னு. மடத்தில் பிள்ளைன்னா அந்த பெரியவாச்சான் பிள்ளையின் மடத்தை நிர்வகித்து வரும் சிஷ்யரத்தர். அடுத்தது பகவத் பிரசாதம் பகவத் ருச்சியை பிறப்பிக்கும். பகவத் ருச்சி ஆச்சாரிய அங்கீகாரத்தை பிறப்பிக்கும். ஆச்சாரிய அங்கீகாரம் ஸ்வீகார ஞானத்தை பிறப்பிக்கும். ஸ்வீகார ஞானம் பகவத் பிராப்தியை பிறப்பிக்கும். பகவத் பிராப்தி தத் கைங்கரியத்தை பிறப்பிக்கும். தற்கைங்கரியம் ததி கைங்கரியத்தை பிறப்பிக்கும். 6. வியாக்கியானம். ஸ்வீகார ஞானம் எம்பெருமானையே உபாயமாக பத்துவதாகிற அறிவு. அத்தனை முடிச்சுட்டார். என்னன்னா இந்த சொல்றேன். பகவத் பிரசாதம் பகவத் ருச்சியை பிறப்பிக்கும். பிரசாதம் நாங்கள் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னா பெருமாள்ல ஒரு ருச்சி வரும். பகவத் ருச்சி ஆச்சாரிய அங்கீகாரத்தை பிறப்பிக்கும். ஆச்சாரியர் சந்தோஷப்படுறாராம். ஓஹோ, கோவிலுக்கு போறான், பிரசாதம் சாப்பிடுறான். ஆச்சாரிய அங்கீகாரம் ஸ்வீகார ஞானத்தை பிறப்பிக்கும். என்ன ஸ்வீகார ஞானம்? இவருடைய சரணாகதி பலிக்கும். ஆச்சாரியம் சேகரிப்பான். ஸ்வீகார ஞானம் பகவத் பிராப்தியை பிறப்பிக்கும். பகவத் பிராப்தி என்ன? வேற கைங்கரியம். மரணமானால் வைகுண்டம் கொண்டு போய் அங்க ஒண்ணும் கைங்கரியம். பகவத் பிராப்தி தத் கைங்கரியத்தை பிறப்பிக்கும். அங்க போல என்ன பண்றான்? அதே கைங்கரியம் தான். கைங்கரியம் பரமபதத்திலே வைகுண்டத்திலே நித்திய விபூதியிலே கைங்கரியத்தை பிறப்பிக்கும். தற்கைங்கரியம் ததிய கைங்கரியத்தை பிறப்பிக்கும். எம்பெருமான் ஒருத்தருக்கே இல்லாதே ததியர்களான நித்திய சூரியர்களுக்கும் நித்ய விபூதியில் இருக்கும் ஆச்சாரியாள் நித்திய சூரியர்கள் எல்லாரிடத்திலையும் கைங்கரியம் பிறக்கும். பகவான் ஒத்தனுக்கே எல்லாமே எல்லாருக்கும் கைங்கரியம் பிறக்கும். அடுத்த வார்த்தை 224 வார்த்தை. உடையவர் அந்திமரிசையிலே அருளி செய்கிற வார்த்தை. அந்திமரிசையிலேன்னா 120 வயசுல ஒருவன் பிரபன்னனானால் அவனுடைய தேக யாத்திரை கர்மாதீனமாகியாலே கரைய வேண்டா. கர்மாதீனம் பண்ணேன்னா நல்லது பண்ணா நல்லதாகுது, கெட்டது பண்ணா கெட்டதாகுது. நல்லது பண்ணியிருந்தா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணியிருந்தா துக்கம்தான் வரும். ஆகையினாலே ஒருவன்
பிரபந்தனானால் அவனுடைய தேக யாத்திரை கர்மாதீனமாகையாலே கரைய வேண்டா. கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை. ஆத்ம யாத்திரை பகவதீனமாகியாலே அதில் தனக்கு அன்வயமில்லை. தேக யாத்திரை இப்படி எடுத்தா ஆத்ம யாத்திரை அன்வயமில்லை. ஏன்னா பகவதீனம். உண்டு என்றிருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாம் இத்தனை. என்னுடைய நன்மை நானே பார்த்துக்கிறேன் எப்படின்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணின்றதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்றது. ஆகையாலே உபாய யாத்திரையும் கொண்டு அன்வயமில்லை, உபய யாத்திரையும் கொண்டு அன்வயமில்லை. தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை ரெண்டிலையும் அன்வயமில்லை. யார் சொல்கிறீர்கள்? எம்பெருமானார் வார்த்தை 5 காலத்துக்குள்ளே. ஆகையாலே கரணத்திரயங்களையும் கொண்டு வேண்டித்து செய்து திரியவோ ஒண்ணுமே இல்லை என்றால் எவரும் ஒரு சுத்திரதாஸ் சுவாமி எப்படி இருந்தார் என்னில் அது ஸ்வரூபம் அன்று. இனி உபாயாந்தரத்தில் அன்வயமில்லாவிட்டால் பிராபியமான கைங்கரியத்தில் அன்வயிக்கும் இத்தனை. ஸ்வரக்ஷனே சுவான்மையும் கூடாது, ஆன கைங்கரியத்துக்குள்ளே அன்வயித்தனே. இங்கே இருக்கும் நாள் செய்யும் கைங்கரியம் 6. இந்த பூமியில இருக்கச்சே படிச்சிருக்கச்சே பண்ண வேண்டிய கைங்கரியம் 6. என்ன சொல்லிட்டார்? ஆத்ம யாத்திரே ஆச்சாரியாதீனம், தேக யாத்திரே கர்மாதீனம். நீ என்ன பண்றாய் அப்படின்னு இங்கு கைங்கரியம் 6 விதம். இங்கிருக்கும் நாள் செய்யும் கைங்கரியம் 6. அவிதாவனா ஸ்ரீபாஷ்யத்தை சாதித்து வாசிப்பிக்கவும் அதவும் மாட்டானாகில் அருளிச்செயலை ஓதி ஓதுவிக்கவும் அறவும் மாட்டானாகில் உகந்திரளின திவ்ய தேசங்களிலே அமுதுபடி சாத்துப்படி ஆராய்ந்து போறவும் அதவும் மாட்டானாகில் திருநாராயணபுரத்திலே ஒரு குடிசிலை கட்டி இருக்கவும் அதவும் மாட்டானாகில் துவயத்தின் அர்த்தானுசந்தானம் பண்ணவும் அதவும் மாட்டானாகில் என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அபிமானத்திலே ஒதுங்கி இருக்கவும். இப்படி வர்த்திக்கும் அதிகாரிக்கு முன்னடி பார்த்து வர்த்திக்க வேண்டுவது 3 விஷயங்கள் உண்டு. எம்பெருமானார் 6 வார்த்தை எல்லாம் தெரிந்த விஷயம் அது சொல்லியிருக்க. அப்படியா இப்படிப்பட்ட அதிகாரிக்கு முன்னடி பார்த்து வர்த்திக்க வேண்டுவது 3 விஷயங்கள் உண்டு. என்னது? அவர்களார் என்னில் அனுகூலரும் பிரதிகூலரும் அனுபாயரும். இதில் அனுகூல 3 பேர். யாரு யாரு? அனுகூலரும் பிரதிகூலரும் அனுபாயரும். சரி, இதில் அனுகூலராவார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிரதிகூலராவார் பகவத் விட்டுக்கள், பகவான தேசம் பண்றவர், அனுபயராவார் சம்சாரிகள். இதில் அனுகூலரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் எப்படி இருக்கணும்? சந்தன குசும தாம்பூலாதுகளை போலேயும் நிலாத்தென்றல் சந்தனம் போலேயும் அபிமத விஷயம் போலேயும் உகந்து வர்த்திப்பான். சந்தன குசும தாம்பூலங்கள் இன்னத்தாளுக்காக இருக்கிறதே வரா. சந்தனம் பூசிண்டா சந்தனத்துக்கு சந்தோஷம் இல்லை, பூசிக்கிறது சந்தோஷம். தாம்பூலம் கடிச்சு சாப்பிட்டா தாம்பூலத்துக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை, சாப்பிடுவதற்கு சந்தோஷம். குசுமம் சூட்டின்றா பூவுக்கொன்மை இல்லை, சூட்டுகிறவனுக்கே. சந்தனகு தாம்பூலாதுகளை போலேயும் நிலாத்தென்றல் சந்தனம் போலேயும் அபிமத விஷயம் போலேயும் உகந்து வர்த்திப்பான். அனுகூல விஷயத்துல
பகவத் விட்டுக்களை கண்டால், துவேஷத்துக்களை கண்டால், சர்ப்ப சர்ப்பாக்னிகளை கண்டா போலே விரும்பி வர்த்திப்பான். சர்ப்பத்தையும் அக்னியும் கண் தூரபூர்வம் இல்லையோ அந்த மாதிரி இருப்பான். அனுபாயரை கண்டால், உபாயம் இல்லாதவாள் சம்சாரிகள், அனுபாயரை கண்டால் காஷ்ட லோஷ்டார்களை கண்டா போலே உபேட்சித்து வர்த்திப்பான். காஷ்டலோஷ்டார்கள் அப்படின்னா மரங்கல்லு மண்ணு மாதிரி நினைக்க வேண்டியது. காஷ்டலோஷ்டார்களை கண்டா போலே உபேட்சித்து வர்த்திப்பான். இப்படி வர்த்திக்க வட்டாது வருகிறது அர்த்தகாம பிராவண்யம். இப்படி இருக்கலாமான்னா அதுக்கு ஒரு இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்? அர்த்த காமாதிகள் பிராவண்யம். காசு வருது, இச்சை இருக்கே அப்படின்ற அர்த்த காமம்படியாக அனுகூலரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை அவமானம் பண்ணினானாகில், ராஜபுத்திரனை அவமானம் பண்ணினால் ராஜ ஹிருதயம் புண்படுமா போலே தத்வாரா எம்பெருமான் திருவில்லம் பண்படும். பாகவத அபச்சாரம் பண்ணா எம்பெருமான் திருவில்லம் புண்படும். பிரதிகூலரான பகவத் விட்டுக்களை அர்த்தகாமடியாக ஆதரித்தால் ராஜா சார்வபௌவனாயிருக்க ராஜமகிஷி க்ஷுத்ர ஜந்துக்கள் பக்கிறதே மடிபிடி மடி பிக்ஷை புக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாம் போலே எம்பெருமானுக்கு அவத்தியமாம். பகவத் விட்டுகளிடத்திலே அர்த்தகாமம் பண்ணினால் அது கோபத்துக்கு அவகாசமாகும். ராஜமகிஷி பிக்ஷை வாங்குற மாதிரி யாரது என்றார். எம்பெருமான் பக்கல் அவத்தியமாய் தத்வாரா எம்பெருமான் திருவில்லும் பூண்படும். அனுபாயரான சம்சாரிகளை அர்த்தகாமம் அடியாக ஆதரித்தானாகில் ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதவனை போலே நடக்கும் பிறர்க்கும் நமக்கும் பிறர்க்கும் வாசி அறிந்திலன். சம்சாரிகளை கல்மண் மாதிரி பார்க்க கோச்சுவன்னா நமக்கும் பிறர்க்கும் வாசி அறிந்திலன். இவனுக்கு பிறந்த ஞானம் காரியகரமாக பித்திலோம் என்று இவனளவில் ஈஸ்வரன் உதாசீனாய் இருப்போம் உதாசீனாய் போரும். இவனிடத்துக்குள்ளே இவன் விஷயத்துக்குள்ளே எம்பெருமான் உபாசீனாய் போரும். அர்த்தகாமங்களுக்கு வசப்பட்டு அனுகூலரையும் பிரதிகூலரையும் அப்புறம் சம்சாரிகளையும் சேர்ந்ததுன்னா ஈஸ்வரன் இவனளவில் உதாசீனாய் போகும். உதாசீனன் அப்படின்னா கர்மத்துக்கு பலனாக அனுபவிக்கிறான். கிருபைக்கு பலனாகணும்னா இதெல்லாம் தவிர வேண்டியது சொல்ற. 225 வார்த்தை எடுத்தது முதலியாண்டான் நிழல் செய்கிற வார்த்தை. இவர் யாரு? எம்பெருமானாருக்கு தண்டு ஸ்தானம். பிரதம சிஷ்யர் கூறத்தாழ்வான் மாதிரி ஒருத்தர் பொறித்து ஒருத்தர் தண்டு. பிரபன்னன் யாவச் சரீரம் காலயாபனம் பண்ணும்படி எங்கனே எண்ணில். பிரபன்னன் யாரு? சமாஷ்டயினம் ஆனவன் பிரபன்னன். எப்படி காலத்து கழிக்கணும்னு முதலியாண்டான் சுவாமி சொல்ற. தேகத்தில் ஆத்ம புத்தி தெரிவியம். முதல் தேகம் வேற ஆத்மா வேற தெரிந்து வேண்டியது. தேகானுபந்திகளான பதார்த்தங்களிலே மமதா புத்தி தவிர்க்கையும், தேகா பரனான ஆத்மாவை தானாக நினைத்திருக்கையும், சரட்சணத்தில் பிராப்தி இல்லாத பாரதந்திரமே ஸ்வரூபம் என்றிருக்கையும், சரட்சணை சுவான்மையும் கூடாது, பாரதந்திரனா இருக்கணும்.
ஸ்வ சரக்ஷணத்தில் பிராப்தி இல்லாத பாரதந்திரியமே சுரூபம் என்றிருக்கையும் பாரதந்திரியத்துக்கு எல்லை ஏதெனில் ததீயசேஷத்துவ பரியந்தம் என்றிருக்கையும் பாரதந்திரன் யாரத்திலே பகவத் விஷயத்திலே ஆச்சார விஷயம் ததியாள் விஷயத்தை அங்க மட்டும் போயிடுறது. உத்தேசரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்திலும் மகோபகாரனான ஆச்சாரியன் விஷயத்திலும் எல்லாம் பாரதத்தில் இருக்க வேண்டியவர். கரணத்திரித்தாலும் ஆனவளவும் அனுகூலனாய்ப் போறவும் வருந்தியும் பிராதிகூல்யம் தவிரவும் ஆச்சாரியரு பரிகிரகீதமான துவயார்த்தம் நெஞ்சிலே பட அனுசந்திக்கவும் உகந்தன ஜலங்களிலே பலகாலம் புக்கு முகங்காட்டவும். விபதேசங்கிறது போய் முகங்காட்டணும் அப்படின்றார். எதுக்குன்னு அவனுடைய கிருப்பை நம்ம வரணும் இல்லையோ, நாம் சேவிக்கிறது இல்லை, அவன் நம்ம பார்க்கணும். பரீட்சைகளை கொண்டு பொது போக்கவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற அதுவே நியாயார்ஜிதமான திரவியத்தாலே க்ஷுன்னிவிருத்தி மாத்திரத்திலே பரியாப்தி பிறக்கவும் தேகாத்மாபிமான நிவர்த்தி பூர்வகமாக சம்சார பீதனாகவும் பரதேவதா பிரதிபத்தியும் பிரயோஜனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக அது இது பரதேவதா பிரதிபத்தி நிவர்த்தி பிரயோஜனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக பிராபிய ருச்சியும் சாதனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக சித்தோபாய வியவஸ்தையும். சாதனாந்தரம் என்றால் என்ன? பரபத்தி பண்ணினவருக்கு பரபத்தியே போரும், வேற ஒன்றும் வேற வேண்டாம், அந்த சாதனாந்தரங்கள் ஆயிடும். சாதனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக சித்தோபாய வியவஸ்தையையும். சித்தோபாய வியவஸ்தை துவயமந்திரம். இவை இத்தனையும் ஆச்சாரிய கடாட்சத்தாலும் எம்பெருமான் விஷயக்காரத்தாலும் சித்திக்கும் என்று அத்தியவசித்திருக்கையும் ஆச்சாரிய சந்நிதியில் அல்லாத போது, ஆச்சாரிய சந்நிதி இல்லாத போது விடாய்த்தவன் தண்ணீர் பெத்தான் தண்ணீர் பெத்தானாகிறோ என்னுமா போலே இருக்கவும், பகவத் சந்நிதி இல்லாத போது நடுவழியிலே பசித்தவன் ஊரை சேரப்போமா போலே இருக்கவும், நடுவழியிலே பசித்தவன் ஊரை சேரப்போமா போலே இருக்கவும். இவ்வதிகாரிக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாரதீர்த்தம் ஜாத்தமான பிரஜைக்கு தூய்மையை, ஜாத்தமான பிரஜைக்கு தாய்மலை போலே, தாய்மலைப்பால் போலே, எம்பெருமானுடைய தீர்த்தம் பசுவின் பாலும் நெய்யும் போலே, ஆழ்வார்கள் நடிச்செயல் அமிர்தபானம் போலே, சாமானிய சாஸ்திர சிரவணம் அனபிமத போஜனம் போலே, விவித பலங்களான நானாவித பகவன் மந்திர ஜபாரிகள் வாசனா பலத்தாலே வந்ததாகில் சம்சார தர்மானுவர்த்தனம் போலே, ஜயார்த்தானுசந்தானம் பிராபிய தேசவாச சுகசமானம் என்னலாம் இத்தனை இதே மத்து சொல்லராவதில்லை. இத்தனை எழுதிருக்க. இதுக்கு ஒரு வியாக்கியானம் சங்கிரகமா இருக்கு, சொல்றேன். பிரபஞ்சம் எப்படி இருக்கணும் முதலேண்டன் சுவாமி சொல்லியிருந்தது. தேகத்தோடு தொடர்பு கொண்ட பெண்டில் மக்கள், வீடு, வயல், பணம் முதலியவற்றில் என்னுடையவை என்ற எண்ணம் நீங்குகையும், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டு
ஞானானந்த ஸ்வரூபமாயிருப்பது ஆத்மா என்று நினைத்திருக்கையும் வருந்தியும் மிக முயன்றாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியன் எம்பெருமான் விஷயத்தில் மனோவாக்காயங்களாலே முக்கரணங்களாலும் அபசாரங்களை தவிரவும் நியாயமான வழியிலே தேடப்பட்ட பொருளை கொண்டு பசியில்லாமல் வாடுமளவோடு திருப்தி பெறவும் மற்ற சாதனங்களாகிற கர்மஜான பக்தி யோகங்களை வாசனையோடு கைவிட்டு சித்தோபாயமான எம்பெருமானே உபாயம் என்று உறுதி பூண்டிருக்கையும் ஆச்சாரியனை விட்டு பிரிந்தபோது தாகத்தால் வருந்தினவன் ஒரு வாய் தண்ணீர் பெற்றால் உயிர் தரித்திருக்கலாம் என்று கண்டார் நினைக்கும்படி இருப்பது போல ஆச்சாரியனோடு கூடுவதில் பேர் அவா கொண்டவனாய் இருக்க வேண்டும். எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கும் போதோ நடுவழியில் பசித்தவன் விரைந்து ஊறி சென்று பசியார நினைப்பது போலே எம்பெருமானை விரைவில் அடைய நினைக்க வேண்டும். பசியை காட்டிலும் தாகம் அசக்கியமாயிருப்பது போலே எம்பெருமானை பிரித்திருப்பதை காட்டிலும் ஆச்சாரியனை விரிந்திருப்பது மிகவும் பொறுக்கவண்ணாதது என்ற கருத்து. ஜாத்தமான பிரஜை அப்போது பிறந்த குழந்தை அந்திம போஜனம் அனபிமத போஜனம் வேண்டாத சாப்பாட்டு பாகவத கைங்கரியங்களை வடிந்த பலன்களில் பொருட்டு அஷ்டாட்சர சுதர்சன மந்திர ஜபஹோமாரிகள் முதலான பகவத் மந்திர ஜபஹோமாரிகள் அனாதிவாசனாபலத்தாலே பிரபந்தனுக்கு ஏற்பட்டதாகில் தினப்படி வாழ்க்கையில் பெண்டு பிள்ளைகளை பின் சென்று வாழ்வது போலே இதுவும் தவிர்க்க வேண்டாமல் வந்துவிட்டது என்று நினைக்க வேண்டும். ஜெயமந்திரத்தை பொருளோடு அனுசந்திப்பது ஸ்ரீவைகுண்டத்தில் வாழ்ந்து பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதை ஒக்கும் என்று நினைக்க வேண்டும். ஆகா, இவ்வார்த்தையில் ஸ்ரீவைஷ்ணவன் உயிருள்ளவரை பொழுதுபோக்கும்படி சொல்லப்பட்டது. தஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீவல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.